Welcome to the new session of Engineering Materials and Metallurgy. I will share my screen. Screen visible இருக்கா? Yes, sir. என்ன டாபிக் இது? என்ன டாபிக் பேசுறாங்க? Night riding, sir. Night riding என்ன process? Night riding Night riding also heat treatment process, sir. கேஸ் ஆர்டர் ஹீட் ட்ரீட்மெண்ட்ல வந்து ரெண்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு, சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு. இது வந்து சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் கேஸ் ஆர்டர். அதான் Yes, sir. இதுல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? It's a heat treatment process, sir. Then diffusion of nitrogen into metal surface, and it is a case hardening technique, sir. அவ்வளோதான். ஹீட் ட்ரீட்மெண்ட்ல சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் கேட்டகரியில் வரும். டிஃப்யூஷன் ஆஃப் நைட்ரஜன் வந்து பண்றாங்க. அது வந்து சோர்ஸ் வந்து அமோனியா. சரியா? ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணிட்டோம். நைட் ரைடிங்னா சோர்ஸ் வந்து அமோனியா, கார்பரைசிங்னா Yes, sir. கார். சரி, என்ன Yes, sir. மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க? Alloy steel, low carbon alloy steel, titanium, molybdenum, sir. இதுக்கெல்லாம் இந்த மெட்டீரியலுக்குலாம் யூஸ் பண்றாங்க. அலாய் ஸ்டீல், லோ கார்பன் அலாய் ஸ்டீல் வந்து கேஸ் ஹார்டனிங் ஆகலாம். டைட்டானியம் மாலிபிடினம் வந்து ஹார்ட் மெட்டீரியலுக்கும் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கீ பெனிஃபிட் என்ன சொல்றானுங்க? Maximum surface hardness, improved fatigue strength, uniform nitrogen diffusion, resisting shear stresses, prevention of tooth flank fatigue. ஒவ்வொரு சென்டென்ஸும் வாசிக்கும் போது மனசுல உள்ள கொண்டு போகணும். சரியா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸை மேக்ஸிமைஸ் பண்றாங்க. சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் என்ன பண்றாங்க? மேக்ஸிமைஸ் பண்றாங்க. அடுத்தது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெட்டிக் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றாங்க சார். பெட்டிக் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் நைட்ரஜன் டிஃப்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னன்னா நைட்ரஜன் போது யூனிஃபார்மா நைட்ரஜனை டிஃப்யூஸ் பண்றாங்க. நான் யூனிஃபார்ம் பண்ணா ஸ்ட்ரென்த் வேரி ஆகும். ஸோ அதனால வந்து இது ஒரு பெஸ்ட் மெத்தட். ரெசிஸ்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ். ரெசிஸ்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் இங்க ஏன் பேசுறாங்க? இது வந்து ஒரு டிஎல் கேட்ட கொஸ்டின். ரெசிஸ்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ், டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ் போட்டீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வந்து பெரிஃபெரியில வந்து மேக்ஸிமமா இருக்கும், சென்டர்ல ஜீரோவா இருக்கும். டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் பாத்தீங்கன்னா டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பெரிஃபெரியில வந்து இதுவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். ஆனா இதுல வந்து ஜீரோவா இருக்கும், சென்டர்ல இருக்கும். ஸோ அதுதான் பயன்படுது. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டூத் ஃபிளாங்க் ஃபெட்டிக். ஃபிளாங்க்னா என்ன? கியரோட பல்லு இதுனா மேல இருக்க போர்ஷனுக்கு பேரு பேஸ், கீழ இருக்க போர்ஷனுக்கு பேரு ஃபிளாங்க். பேஸ், ஃபிளாங்க். அந்த ஃபிளாங்க் ஃபெட்டிக்ன்றாங்க. ஸோ கேஸ் நைட்ரேட்டிங்ல என்ன யூஸ் பண்றாங்க? என்ன கேஸ் யூஸ் பண்றாங்க? அமோனியா சார். அமோனியா யூஸ் பண்றாங்க. அமோனியா ஹைட்ரஜனோட மிக்சர் பண்ணி டிசாசியேஷன் பண்ணி கேஸஸ் நைட்ரஜனை வெளியெடுக்கிறாங்க. அமோனியாவை ஹைட்ரஜனோட சேர்த்து மிக்சர் ஆக்கி டிசாசியேஷன் பண்ணி கேஸஸ் நைட்ரஜனை வெளியெடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் என்னெல்லாம் பாக்குறாங்க? ஸ்டீல் ஷாஃப்ட், withstand fatigue load and cause high hardness on teeth, sir. High hardness on teeth, high loaded இதுக்கான. இதுதான் வந்து நைட் ரைடிங்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், சுருக்கமான பற்றி. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன டாபிக் இருக்கு? நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா to share the screen. Carburizing, sir. Sorry, case hardening. Case hardening already பார்த்த டாபிக் தான்.
இருந்தாலும் ஒரு கம்பைண்டா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கேஸ் ஆர்னிங் டிஃபைன் பண்றது ஹார்ட் அண்ட் மெட்டல் சர்ஃபேஸ் மெயின்டைன்ஸ் சாஃப்ட் இன்டீரியர் கிரியேட் ஏ தின் கேஸ். அது சர்ஃபேஸ்ல வந்து தின் கேஸா தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். கார்பரேசிங்னா வந்து அப்சார்ப் கார்பன் யூசஸ் சார்கோல் சேஞ்சஸ் த காம்போசிஷன், ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். நைட்ரைடிங்ல வந்து முக்கியமான பண்பு வந்து இம்ப்ரூவ் த ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த். அம்மோனியா கேஸ் யூஸ் பண்றோம், கொஞ்சம் தேவையில்ல. சைனைடிங்ல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் சைனைட் பாத்து 871 954 Yes, டிகிரி செல்சியஸ் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் சொல்றாங்க. ரெக்வயர்ஸ் கொஞ்சிங். இது வந்து கொஞ்சம் தேவையில்ல, சைனைடிங்லயும் கொஞ்சம் தேவையில்ல. ஆனா இங்க தப்பா வந்திருக்கு. ஃப்ளேம் ஆர்டனிங் தான் ரெக்வயர் கொஞ்சிங். கேஸ் ஃப்ளேம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, மார்டன் சைட் ஃபார்ம் ஆகும், காம்போசிஷன் சேஞ்ச் ஆகாது, ஆனால் கொஞ்சிங் பண்ணணும். சூட் அவுட் மெட்டீரியல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி பார்த்தது தான். அப்ளிகேஷன் ஸ்டீல் ஷாப்ட் இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பார்த்தது ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து yes, sir. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த அடுத்த Yes, இதுல sir. என்ன இருக்கான்றதை பார்க்கலாம். அடுத்ததுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணா Yes, sir. என்ன கேட்குறாங்க? Tempering of steel. ஸோ டெம்பரிங் வந்து எப்போ ஏன் பண்ணுவாங்க? டெம்பரிங் டெம்பரிங் ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டனிங் பண்ணா, ஆர்டனிங் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா டெம்பரிங் பண்ணி ஆகணும். ஆர்டனிங் Yes, sir. ஃபாலோட் பை டெம்பரிங். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டனிங் பண்ணா நமக்கு மார்டன் சைட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். மார்டன் சைட் ஸ்ட்ரக்சர் வந்து நீடில் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். மார்டன் நீடில்னா அந்த ஊசி போல இருக்கும், ஊசி ஊசி ஸ்ட்ரக்சரா. அப்ப பிரிட்டில் ஆக வாய்ப்பு இருக்கும். Yes, sir. அதனால பிரிட்டில் ஆகாம இருக்கிறதுக்காக, நம்ம அதோட டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக டெம்பரிங் பண்ணுவாங்க. இது வந்து பிலோ த லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் பண்ணுவாங்க வழக்கமா. அபோன்னு பார்த்துட்டு இது லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் கீழே தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஹீட்டிங் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் பிலோ த லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பிலோ மெல்டிங் பாயிண்ட் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஸ்லோ ஹீட்டிங், ஸ்லோ கூலிங் ரிப்பீட்டட்லி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்லோ ஹீட்டிங், ஸ்லோ கூலிங் ரிப்பீட்டட்லி. நோட் பண்ணீங்களா? ஸ்லோ Yes, sir. ஹீட்டிங், ஸ்லோ கூலிங் ரிப்பீட்டட்லி. Yes, ஓகே, sir. இப்போ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன சொல்றாங்க? Reduces brittleness, increases ductility, improve toughness, relieve internal stress, reduce hardness, sir. ரெடியூஸ் பிரிட்டில்னஸ்னா என்ன? என்ன பண்ணும்? பிரிட்டில்னஸ் உடையதுக்கு, பிரிட்டில்னஸ் குறையிறதுக்கு என்ன பண்ணும்? ஸ்லோ Uh, ஸ்லோ ஹீட்டிங், tempering fun, டெம்பரிங் பண்ணணும். slow heating fun. ஏன் பிரிட்டில்னஸ் Yes, ரெடியூஸ் sir. பண்ணணும்? ஏன்னா ஆர்டனிங் பண்ணா பிரிட்டில்னஸ் அதிகமாயிடும். Yes, sir. அதனால ஆர்டனிங் பண்ண எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன பண்ணணும்? Tempering fun, sir. ஏன்னா ஆர்டனிங் பண்ணா பிரிட்டில்னஸ் அதிகமாயிடும், டெம்பரிங் பண்ணி பிரிட்டில்னஸ் குறைக்கும். ஸோ டக்டிலிட்டி Yes, sir. இன்க்ரீஸ் பண்ணுவோம். டஃப்னஸ், ஏன் டஃப்னஸ் இது பண்றோம், அதிகப்படுத்துறோம்? பிரிட்டில்னஸ் குறையிறதுனாலே வந்து டஃப்னஸ் அதிகமாகும். டஃப்னஸ் என்ன டிஃபைன் பண்ணும்? Toughness, uh, ability to absorb impact load up to fracture point. எபிலிட்டி டு அப்சர்வ் ஷாக் லோட் அப் டு ஃபிராக்சர் பாயிண்ட். ஓகே, ஸ்ட்ரெஸ் இது பண்ணுவோம். அடுத்தது மெட்டீரியலோட எஃபெக்ட்ல என்னென்னலாம் மாற்றம் வருது? Modifies hardness, hard steel, resist shock and fatigue, refines martensite properties, restore ductility, decrease residual stresses, sir. ஆர்டனிங் பண்ணா நமக்கு மாடர்ன் சைட் உருவாகும். ஸோ மாடர்ன் சைட்டால Yes, பிரச்சனை உடஞ்சிரும், அதை ரீஃபைன் பண்றோம். டக்டிலிட்டி கம்மியாகும், மறுபடியும் ரீஸ்டோர் பண்றோம். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அதை டிக்ரீஸ் பண்றோம். ஷாக் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், அதை வந்து இம்ப்ரூவ் பண்றோம். அப்புறம் ஆர்டன்ஸ் எல்லாம் yes, sir. பண்றோம். அப்புறம் அப்ளிகேஷன் டைமிங் வந்து ஆஃப்டர் ஆர்டனிங், ஆஃப்டர் கொஞ்சம். Yes, sir. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பண்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பண்பு. சரி, இப்போ அடுத்தது Yes, sir. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது 3 தான் நம்ம இது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது என்ன, வேற என்ன கிரியேட் பண்ணுவோன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம்.
டெம்பரிங் பார்த்துட்டோம். டெம்பரிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? சயின்ஸ். நீங்க எடுத்த நோட்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுங்க. நீங்க எடுத்த நோட்ஸ் ஒரு மைண்ட் மேப் இருக்கு, அதை வந்து நம்ம ஷேர் பண்ணி ரீகேப் பண்ணலாம். ஓகே, ஷேர் பண்ணதை போய் டவுன்லோட் பண்ணலாம். அப்ப டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணும். ஓகே, ஸோ என்ன பார்க்குறோம்? Elasticity, mechanical properties. ஆமா, மெக்கானிக்கல் கொண்டு எலாசிட்டினா என்ன சொல்றாங்க? Isotropic, same properties in all direction. Homogeneous, same properties at all points. Anisotropic, different properties in all direction. Steel is highly elastic னு கொடுத்திருக்காங்க சார். ஸ்டீல் வந்து ஸ்டீலையும் ரப்பரையும் கம்பேர் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸ்டீலையும் ரப்பரையும் கம்பேர் எஸ் சார். பண்ணி அது வந்து என்ன, ஸ்டீலும் ரப்பரும் கம்பேர் பண்ணி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்டீல் தான் மோர் எலாஸ்டிக் அப்படின்றது சொல்லுவாங்க. சரியா? எஸ் சார். மோர் எலாஸ்டிக் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட், Plasticity, permanent deformation under load, used in forging and stamping sir. அவ்வளவுதான். என்ன அப்படின்னா வந்து பெர்மனன்ட் டிஃபார்மேஷன், பிளாஸ்டிக்னா பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். டக்டிலிட்டி, ability to drawn into wires, large permanent deformation in tension. Mild steel has high ductility. Malleability, ability to be rolled into thin sheet. அதாவது ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வயரா செய்யறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தேவைன்னா டக்டிலிட்டி தேவை. ஷீட்டா செய்யறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தேவைன்னா malleability தேவை. எஸ் சார். அடுத்தது next, toughness, resistance to fracture from high impact, ability to absorb energy plastically, area under stress strain diagram. up to fracture point, area under stress diagram up to fracture point. up to elastic limit னா என்ன அர்த்தம்? resilience sir. அவ்வளவுதான். hardness அடுத்தது resistance in to scratching or indentation, hardenability, depth of hardening. Cementite has maximum hardness. அடுத்தது வந்து creep கேக்குறானுங்க. creep என்னது? time dependent slow extension occurs at constant load stress, high temperature phenomenon இருக்காங்க சார். ஸோ வந்து creep வந்து கேஸ் டர்பைன் பிளேடுக்கு வந்து முக்கியமானது, நோட் பண்ணிங்க. creep வந்து கேஸ் டர்பைன் பிளேட், அதுக்கு வந்து முக்கியமானது கேஸ் டர்பைன் பிளேட். எஸ் சார். fatigue அடுத்தது fatigue, failure due to repeated stress, improve by short being கொடுத்திருக்காங்க சார். ஆமா, அது முக்கியமான கொஸ்டின். ஷார்ட் பெயினிங் மூலியமா தான் வந்து நம்மளால இது பண்ண முடியும். அடுத்தது resilience, energy absorbed in elastic range, released upon unloading. ஓகே, ரெசிலியன்ஸ் வந்து நம்ம விட்டு எலாஸ்டிக் லிமிட்னா விட்டா திரும்ப போயிடும்ல. அடுத்தது brittle fracture. Brittle fracture occurs with no warning, rapid cracks propagation sir. ஸோ ரேபிட் brittle fractureல ரேபிட் கிராக் ப்ரோபகேஷன் ஒரு பண்பா பார்க்குறோம். அடுத்தது work hardening. It increases hardness and strength and decreases ductility sir.
டக்டிலிட்டி குறையும், ஹார்ட்னஸ் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து அது பார்த்துட்டோம். அலாயிங் எலமெண்ட் வந்து பார்க்கல. அலாயிங் எலமெண்ட் வந்து என்ன சொல்றாங்க? மேங்கனீஸ் வந்து இம்ப்ரூவ் மெஷினபிலிட்டி, பாஸ்பரஸ் வந்து இன்க்ரீஸ். தப்பு. ஆக்சுவலா சல்ஃபர், பாஸ்பரஸ், லெட் மூணு இன்க்ரீஸ் த மெஷினபிலிட்டி. எஸ்பிபி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சார், பாஸ்பரஸ் இன்க்ரீசஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ்னு கொடுத்துருக்காங்க சார். இல்ல அது ஏதோ தப்பா எழுதிருக்கும். நீ உன்னோட எழுதுன நோட்ஸ்ல இருந்து தான் வந்து இது இதுவாச்சு. ஸோ இதை விட்டுருங்க, லீவ் இட். அது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். Allotropic different critical form, amorphous atoms arranged சரி, இப்ப என்னன்னா coordination. அலாட்ரோபி அப்படின்னா வந்து என்னன்னா ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாறி மாறி இருக்கும். அமார்பஸ்னா Yes, sir. ஆட்டம்ஸ் அரேஞ்ச்டு சேயாட்டிக்கலி, கண்ணா பின்னா. Yes, sir. அதே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னா ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ரெகுலர்லி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த Yes, sir. மைண்ட் மேப்கான எக்ஸ்பிளனேஷன். Yes, sir. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு இந்த செஷன்ல. என்னன்னா கண்டினியூஸா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். கண்டினியூஸா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிடிஎஃப் ஒரு ஒரு Yes, sir. செட் ஆஃப் டாபிக்ஸ் முடியும் போதும் ஒரு 10 கொஸ்டினா ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டே இருக்கணும். வெறும் இன்ட்ராக்ஷன் மட்டுமே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாது. நமக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஆஸ் மெனி கொஸ்டின்ஸ் அஸ் யூ வாண்ட். ஒரு செஷன் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் இடைவெளியில சம்திங் சம் மெட்டீரியல் ஹாஸ் டு பி கம் ஃப்ரம் யுவர் சைட். நான் எதிர்பார்க்கறதே என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு சால்வ் 10 கொஸ்டின்ஸ், மேக் இட் Yes, sir. பிடிஎஃப், சென்ட் இட் டு மீ. அவ்வளோ. அப்ப நீ ஒரு மணி நேரம் Yes, sir. 10 கொஸ்டின்ஸ் பாக்குற அப்படின்னு நான் ஒரு நம்பலாம். அந்த Yes, நம்பும் sir. போது இட் வில் கன்வெர்டட் அஸ் எ பிளெஸிங்ஸ். சரியா? என்னன்னா ஃபுல் இன்ட்ராக்ஷன் மட்டும் இல்லாம you have to convert it as a blessings. Yes, sir. அதுதான் வந்து போஸ்டிங். blessing தான் போஸ்டிங். யா, ஸோ அதனால சால்வ் த கொஸ்டின். என்ன இன்னைக்கு என்ன பண்ணீங்க ஃபுல்லா? how was the day? சரி, இன்னைக்கு இது மெட்டீரியல் சயின்ஸ் தான் சார் பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க? நான் என்ன கேட்கறேன்னா பார்த்தேன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ், எத்தனை? Strength of materials, bending moment diagrams is 20 questions maybe. 20 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்களா? அதான் அந்த 20 கொஸ்டின்ஸை பிடிஎஃபா மாற்றி அனுப்பிச்சு விடுங்க. Yes, sir. டெய்லி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஈஸி ஜேர்னி, இது ரொம்ப கஷ்டமான ஜேர்னிலாம் கிடையாது. டெய்லி வி ஷுட் டூ இட் அஸ் ஏ கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கரா பண்ணணும். கன்சிஸ்டண்டா பண்ணும்போது நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அவ்வளவுதானே கேம். நீங்க Yes, sir. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா? Yes, sir. நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் வந்து 50 ரீச் பண்ணணும் ஒரு நாளைக்கு. எப்படி 50 ரீச் பண்ண போகுது? ஸோ 50 போனாதான் 10 நாள்ல 500 வரும், ஒரு மாசத்துல 1500 வரும், 2 மாசம் 3000 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 3000 கொஸ்டின் சால்வ் பண்ண போஸ்டிங் போட்டுருவாங்க. செலக்ட் பண்ணி 3000 கொஸ்டின் சால்வ் பண்ணா we will get the posting. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 3000 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும் மினிமம். Yes, sir. பண்ணணும். டெய்லியும் சம்திங் அனுப்புங்க, சால்வ் பண்ணுங்க. ஸோ மேக் யுவர் மென்டார். பரவாயில்ல, நம்மளோட ஆஸ்பிரண்ட் வந்து நல்லா பண்றாங்க, she has to get the posting அப்படி சொல்லிட்டு பிளெஸிங்ஸ் வாங்குங்க. ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சிட்டே இருங்க. சால்வ் பண்ணுங்க, அனுப்புங்க, சால்வ் பண்ணுங்க, அனுப்புங்க. அதான் வந்து ப்ராக்ரஸ்க்கு அடிப்படும். ஸோ தேங்க்யூ சாம்பியன்.